வெல்கம் டு மாணவர் பூங்கா. இன்றைக்கி பார்க்க இருக்கக்கூடிய டாபிக் 5th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டேர்ம் இங்கிலீஷ் புக்கில் இருக்கக்கூடிய லாஸ்ட் இன் ஸ்பேஸ். இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய எவாலுவேஷன் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட் 1 வீடியோவில் லாஸ்ட் இன் ஸ்பேஸ் அந்த பாடத்தோட எக்ஸ்ப்ளனேஷனும் அதுக்கான கொஸ்டின் ஆன்சரும் ஏற்கனவே பார்த்துருக்குறோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்துக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாடங்களோட வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அங்கே போய் நீங்கள் கிளிக் பண்ணி வீடியோவை பார்த்துக்கலாம். இது வரைக்கும் மாணவர் பூங்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மாணவர் பூங்கா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். பேஜ் நம்பர் 96 ட்ரை யுவர் ஓன் சொந்த நடையில் எழுதுக அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஸ்பேஸ் ஷட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பேஸ் ஷட்டில்லாம் ஏற்கனவே பார்த்துருக்குறோம். விண்கலன், அதோட மீனிங் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதற்கான மீனிங் வந்து a vehicle in which travel into space and back again. இதுதான் அதோட மீனிங்கு. தமிழில் விண்வெளிக்கு சென்று திரும்பக்கூடிய ஒரு ஊர்தி அப்படின்ட்டு சொல்லலாம். அடுத்தது ட்ரா அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்பேஸ் ஷட்டிலோட படத்தை வந்து நம்ம வரையணும். அதுக்கு அடுத்தது இன் யுவர் மதர் டங் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் தமிழில் ஸ்பேஸ் ஷட்டில் அப்படிங்கிற பேரை எழுதிக்கலாம். ஸ்பேஸ் ஷட்டில் அப்படிங்கிறதுக்கு தமிழில் விண்கலன் அப்படின்னு அர்த்தம். அதை வந்து நம்ம எழுதிக்கலாம். அடுத்து இந்த ஸ்பேஸ் ஷட்டில் அப்படிங்கிறத சென்டென்ஸில் யூஸ் பண்ணி எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கான ஆன்சர் த ஸ்பேஸ் ஷட்டில் ட்ராவல்ஸ் டு மார்ஸ். அடுத்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எழுத சொல்லியிருக்காங்க. ஸ்பேஸ் ஷட்டில் அப்படிங்கிறது நவுன்னு. இப்போ நவுன் அப்படின்ட்டு இந்த பாக்ஸ்க்குள்ளே எழுதிக்கலாம். நவுன் அப்படின்னா பெயர் சொல். அடுத்து பேஜ் நம்பர் 97 லெட் அஸ் ரீட் அலவுட். கீழே ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம சத்தமாக படிக்கணும். 3 டைம்ஸ் படிக்கணும். ஒவ்வொரு டைமும் படித்து முடிச்சதுக்கப்புறமா கீழே இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ஷூட் பிக்சருக்கு நம்ம கலர் பண்ணணும். இப்போ வாங்க இந்த பேராகிராஃப் படிக்கலாம். எ ஸ்பேஸ் ஷூட் இஸ் லைக் எ ஸ்பேஸ் ஷிப் பில்ட் ஃபார் ஒன். அதாவது இந்த ஸ்பேஸ் ஷூட் அப்படின்னா விண்வெளி உடை அப்படின்னு அர்த்தம். இந்த விண்வெளி உடை இந்த விண்கலனில் செல்லக்கூடிய விண்வெளி வீரர்களுக்காக தயாரிக்கப்பட்டது. எ ஸ்பேஸ் ஷூட் லெட்ஸ் அஸ் ஒர்க் அண்ட் லிவ் இன் ஸ்பேஸ். அதாவது இந்த ஸ்பேஸ் ஷூட் விண்வெளி உடை அப்படிங்கிறது விண்வெளியில் இருக்கும்போது ஒர்க் பண்ணுறதுக்கும் அங்கே வாழ்வதற்கும் உதவுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்தது இட் ப்ரொடெக்ட்ஸ் அஸ் ஃப்ரம் த ஹீட் அண்டு கோல்டு. அதாவது இது வந்து நம்மளை வெப்பத்திலிருந்தும் பாதுகாக்கும். அதாவது ரொம்ப குளிரிலிருந்தும் இது வந்து நம்மளை பாதுகாக்கும். அடுத்தது இட் கிவ்ஸ் அஸ் ஏர் டு பிரீத். அதாவது விண்வெளியில் இருக்கும்போது ஆக்சிஜன் இல்லாதனால நம்ம மூச்சு விட முடியாது. அதனால் இந்த ஸ்பேஸ் ஷூட்லேயே இந்த ப்ரீத் பண்ணுறதுக்கு, அதாவது சுவாசிக்க தேவையான ஆக்சிஜன் வந்து அதுலேயே அட்டாச்சாக இருக்கும். த சூட் இஸ் மேட் ஆஃப் மெனி பார்ட்ஸ் அண்ட் ஹேஸ் வாட்டர் டு ட்ரிங்க். அதாவது இந்த சூட்லேயே நிறைய பகுதிகள் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்மளுக்கு தண்ணி தாக எடுத்தால் கூட இதுலேயே குடிக்கிற மாதிரி அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இட் ஈவன் ஹேஸ் அ பில்ட் இன் டாய்லெட் இஃப் யூ நீட் டு யூஸ். அதாவது இந்த ஸ்பேஸ் ஷூட்லேயே நமக்கு டாய்லெட் போகிற ஃபெசிலிட்டி வந்து இருக்கும். அதனால் நம்ம வேணுங்கிற போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கம்ப்ளீட் த சென்டென்சஸ். மேலே இருக்கக்கூடிய பேராகிராஃப் படிச்சுட்டு நம்ம கீழே இருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் ஏன் அஸ்ட்ரோனட் விஎஸ் ஏ டேஸ். ஸோ இதற்கான ஆன்சர் ஸ்பேஸ் ஷூட். அதாவது அஸ்ட்ரோனட் அப்படின்னா விண்வெளி வீரர். அவங்க வந்து எதை வந்து அணிஞ்சுக்குவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதற்கான ஆன்சர் விண்வெளி உடை, அதாவது ஸ்பேஸ் ஷூட். அடுத்து ரெண்டாவது ஏ ஸ்பேஸ் ஷூட் இஸ் லைக் ஏ டேஸ். அதாவது இதுக்கான ஆன்சர் ஸ்பேஸ் ஷிப் பில்ட் ஃபார் ஒன். அதாவது இந்த விண்வெளி உடை வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இதற்கான ஆன்சர் விண்வெளி வீரர்கள் வந்து ஒருவர் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய அளவில் இந்த ஸ்பேஸ் ஷூட் வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். அடுத்து தேர்ட் கொஸ்டின் ஏ ஸ்பேஸ் ஷூட் அலோவ்ஸ் அஸ் டு டேஸ். அதாவது இந்த ஸ்பேஸ் ஷூட் விண்வெளி உடை வந்து நமக்கு எதுக்கெல்லாம் உதவுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதற்கான ஆன்சர் ஒர்க் அண்டு லிவ் இன் ஸ்பேஸ். அதாவது விண்வெளியில் ஒர்க் பண்ணுறதுக்கும் வாழ்வதற்கும் இது வந்து உதவுது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் ஏ ஸ்பேஸ் ஷூட் ப்ரொடெக்ட்ஸ் அஸ் ஃப்ரம் டேஸ் அண்டு டேஸ். அதாவது இந்த ஸ்பேஸ் ஷூட் விண்வெளி உடை வந்து நமக்கு எதுக்கெல்லாம் உதவுது அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இதற்கான ஆன்சர் த ஹீட் அண்ட் த கோல்டு. அதாவது நம்ம வந்து ஹீட்டிலிருந்தும் குளிரிலிருந்தும் இது பாதுகாக்குது. நெக்ஸ்ட்டு சர்க்கிள் த திங்ஸ் தட் த ஸ்பேஸ் ஷூட் ப்ரொவைட்ஸ் அஸ். அதாவது இந்த விண்வெளி உடை வந்து நமக்கு எதெல்லாம் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம சர்க்கிள் பண்ணி எழுதணும். கீழே வந்து ஏர், ஃபுட்டு, வாட்டர் இந்த 3 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஸ்பேஸ் ஷூட் நம்மளுக்கு கொடுக்குறது எது அப்படின்னா ஏர், அடுத்தது வாட்டர். இந்த 2க்கு மட்டும் நம்ம சர்க்கிள் பண்ணிக்கலாம். அடுத்து பேஜ் நம்பர் 98 லெட் அஸ் ரைட். இதில் வந்து ஒரு லெட்டர் ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லெட்டர் வந்து எதை பற்றி இது அப்படின்னு சொன்னால்
உங்கள் ஊரில் வந்து ஒரு ஃபெஸ்டிவல், அதாவது திருவிழா நடக்குது. அதுக்கு உன்னோட ஃப்ரெண்ட்ஸு அல்லது வேறு யாராச்சும் இன்வைட் பண்ணுறதுக்காக இந்த லெட்டர் ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து யார் லெட்டர் அனுப்புகிறாங்களோ அவங்களோட அட்ரஸை இதில் எழுதிக்கணும். இங்கே வந்து நம்பர் 15 பிக் ஸ்ட்ரீட், நமச்சிவாயபுரம் அந்த அட்ரஸ் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கு கீழே டேட் வந்து போட்டிருக்காங்க. அடுத்தது, டியர் குமரன், ஹவ் ஆர் யூ? ஐ எம் ஃபைன் ஹியர். தேர் இஸ் எ ஃபெஸ்டிவல் இன் மை வில்லேஜ் நெக்ஸ்ட் வீக். ஃபஸ்ட்டு வந்து ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கேன், நான் இங்கே நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் என்ன விஷயமோ அதை வந்து நம்ம சொல்லணும். இப்போ தேர் இஸ் எ ஃபெஸ்டிவல் இன் மை வில்லேஜ் நெக்ஸ்ட் வீக், எங்கள் ஊரில் அடுத்த வாரம் திருவிழா நடக்குது. ஐ எம் வெரி ஹாப்பி டு இன்வைட் யூ டு த ஃபெஸ்டிவல். நான் வந்து உன்னை திருவிழாவுக்கு அழைக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ப்ளீஸ் பிளான் டு பி ஹியர் ஆன் மண்டே த 30th. அதாவது 30ஆம் தேதி மண்டே அன்னைக்கு இந்த திருவிழா நடக்குது, அந்த அன்னைக்கு நீ வந்துரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஐ எம் ஈகர் டு மீட் யூ. நான் வந்து உன்னை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக ஆர்வமாக இருக்கிறேன். கன்வே மை ரிகார்ட்ஸ் டு யுவர் பேரண்ட்ஸ். அப்பா அம்மாவை கேட்டதா சொல்லு அப்படின்ட்டு முடிச்சிருக்காங்க. அது கீழே யுவர் லவ்விங் ஃப்ரெண்ட் ஆர் நேத்ரா அப்படின்ட்டு லெட்டரை எழுதுறவங்க அவங்களோட பேரை போட்டுக்கணும் கீழே. நெக்ஸ்ட்டு நமக்கு ஒரு ப்ராக்டிஸ்க்காக ஒரு லெட்டர் ரைட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம எழுதணும். ரைட் எ லெட்டர் டு இன்வைட் யுவர் ஃப்ரெண்ட் டு யுவர் ஹவுஸ் ஃபார் த சம்மர் வெக்கேஷன். அதாவது உன்னோட ஃப்ரெண்டை சம்மர் வெக்கேஷனுக்கு, அதாவது கோடை விடுமுறைக்கு உன்னோட வீட்டுக்கு அழைக்க சொல்லி ஒரு லெட்டர் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அட்ரஸ் வந்து போட்டுக்கலாம். நம்பர் 5 காந்தி நகர், பல்லடம், திருப்பூர். கீழே வந்து அட்ரஸ்ஸு 3rd July 2021. அதுக்கப்புறம் இடம் பத்தாததுனால அடுத்த பேஜில் போட்டிருக்கோம். நீங்கள் வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கீழே வந்து யுவர் லவ்விங் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு எழுதிட்டு உங்களோட பேரை எழுதிக்கணும். இப்போ வந்து விடுபட்ட அந்த பாடி ஆஃப் த லெட்டர் எழுதிடலாம். டியர் ராஜு. இப்போ என்னோடய ஃப்ரெண்டு பேரை இங்கே எழுதிக்கணும். அதுக்கடுத்தது ஹவ் ஆர் யூ? ஐ எம் ஃபைன் ஹியர். ஐ ஹோப் யூ ஆல் ஃபைன் தேர் அப்படிங்கிறத எழுதி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஐ எம் ரைட்டிங் திஸ் லெட்டர் டு இன்வைட் யூ டு ஸ்பெண்ட் யுவர் சம்மர் வெக்கேஷன் இன் மை ஹவுஸ். நான் வந்து இந்த லெட்டர் எதுக்காக எழுதுகிறேன் அப்படின்னு சொன்னால், சம்மர் வெக்கேஷனை என்னோடய வீட்டில் வந்து உன்னோட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த லெட்டர் எழுதுகிறேன் அப்படிங்கிறது சொல்லிவிட்டு, ஸோ ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் யுவர் அரைவல். உன்னோட வருகைக்காக நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்வே மை ரிகார்ட்ஸ் டு யுவர் பேரண்ட்ஸ். அதாவது உன்னோட பேரண்ட்ஸை கேட்டதா சொல்லு அப்படின்ட்டு இந்த லெட்டரை முடிச்சுக்கலாம். அது கீழே யுவர் லவ்விங் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு போட்டு யார் இந்த லெட்டரை எழுதுகிறாங்களோ அவங்களோட பேரை கீழே எழுதிக்கணும். அடுத்து பேஜ் நம்பர் 99 ஐ கேன் டூ ஆன்சர் த ஃபாலோயிங். இதில் வந்து ஸ்பேஸ் ஷட்டிலோட பிக்சர் வந்து கொடுத்துருக்காங்க. நேம் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதோட பேர் ஸ்பேஸ் ஷட்டில். அதுக்கு அடுத்தது இன் யுவர் மதர் டங். மதர் டங்கில் இதோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து விண்கலம். அடுத்தது யூஸ் இன் எ சென்டென்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்பேஸ் ஷட்டில் ட்ராவல்ஸ் டு மாஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம், சென்டென்ஸ் எழுதிக்கலாம். அடுத்து ரைட் த காம்பவுண்ட் வேர்ட்ஸ் ஃப்ரம் த பிக்சர். கீழே வந்து பிக்சர் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம ஒரு காம்பவுண்ட் வேர்டு வந்து உருவாக்கணும். இப்போ கீ கொடுத்துருக்காங்க, அடுத்து போர்டு. இந்த ரெண்டும் சேர்த்தோம் அப்படின்னா கீபோர்டு. அடுத்து இந்த பக்கம் புக் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து வார்ம் கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டும் சேர்த்தோம்னா புக் வார்ம். புக் வார்ம் அப்படின்னா புத்தக புழு அப்படின்னு அர்த்தம். அதிகமாக புத்தகம் படிக்கிறவங்க, புத்தகத்துலேயே மூழ்கி இருக்கிறவங்கள புத்தக புழு அப்படின்ட்டு சொல்லுவோம். அடுத்து யூஸ் த க்ளூஸ் அண்டு கம்ப்ளீட் த காம்பவுண்ட் வேர்ட்ஸ். க்ளூ கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம காம்பவுண்ட் வேர்டை கம்ப்ளீட் பண்ணணும். கவ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் அந்த பக்கம் பாய் கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டும் சேர்த்தோம்னா கவ் பாய். அடுத்தது ரைன் கொடுத்துருக்காங்க, அந்த பக்கம் கோட் அந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டும் சேர்த்தோம் அப்படின்னா ரைன் கோட். அதுக்கு அடுத்தது ரிசைட் த போயம் பியாண்ட் த யூனிவர்ஸ். இந்த பியாண்ட் த யூனிவர்ஸ் போயம் வந்து நம்ம மெமரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது fill in the blanks with the collective noun. கீழே வந்து பிக்சர் கொடுத்துருக்காங்க, அது கரெக்டான கலெக்டிவ் நவுனை எடுத்து எழுதணும் அந்த டேஷில். ஃபஸ்ட்டு வந்து ஏ டேஷ் ஆஃப் ஃபிஷ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஃபிஷ்ஷோட பிக்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கான கலெக்டிவ் நவுன் என்ன அப்படின்னு சொன்னால் ஷோல் ஆஃப் ஃபிஷ். ஏ ஷோல் ஆஃப் ஃபிஷ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து ரெண்டாவது ஏ டேஷ் ஆஃப் பேர்ட்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் பேர்ட்ஸ் வந்தாவே நம்ம கலெக்டிவ் நவுன் என்ன போடணும் அப்படின்னு சொன்னால் ஃப்ளக். ஏ ஃப்ளக் ஆஃப் பேர்ட்ஸ். அடுத்தது மூணாவது ஏ டேஷ் ஆஃப் பீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பீஸ் அப்படின்னா தேனீக்கள். தேனீக்கள் வந்தாவே நம்ம என்ன போடணும் அப்படின்னு சொன்னால் ஸ்வாமு. ஏ ஸ்வாம் ஆஃப் பீஸ். ஸ்வாம் அப்படிங்கிறது தான் பீஸுக்கான கரெக்டான கலெக்டிவ் நவுனு.
ஏ ஸ்வாம் ஆஃப் பீஸ் அப்படிங்கிறத நம்ம இதில் போட்டுக்கணும். அடுத்து சர்க்கிள் தான் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். கீழே வந்து ஒரு பாக்ஸில் வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் அப்ஸ்ட்ராக்ட் நவுன் எது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கு சர்க்கிள் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஃபியர் அப்படின்னா பயம் அப்படின்னு அர்த்தம். அது வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுனு. அடுத்தது பாக்ஸ் அப்படிங்கிறது அப்ஸ்ட்ராக்ட் நவுன் இல்லை. அடுத்தது பியூட்டி அப்படிங்கிறது அழகுன்னு அர்த்தம். அதுவும் அப்ஸ்ட்ராக்ட் நவுன் தான். ட்ரீ அப்படிங்கிறது மரம், அது வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன் இல்லை. அடுத்தது டேஸ்ட் அப்படிங்கிறது சுவை அப்படின்னு அர்த்தம். இதை வந்து நம்ம உணர முடியும், ஆனால் தொட முடியாது அல்லது பார்க்க முடியாது. அப்போ அது வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுனு, அதுக்கு சர்க்கிள் பண்ணிக்கோங்க. அடுத்தது பென்சிலுங்கிறது அப்ஸ்ட்ராக்ட் நவுன் இல்லை. அடுத்தது ஹாப்பினஸ்னால் சந்தோஷம். இதை வந்து உணர மட்டும்தான் முடியும், அதை தொட முடியாது, பார்க்க முடியாது. அதனால் இதை வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுனு, இதை வந்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஏங்கர்னால் கோபம் வந்து நம்ம பார்க்க முடியாது, நம்ம உணர மட்டும்தான் முடியும், வெளிக்காட்ட முடியும். அப்போ வந்து நம்ம இது வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுனு, இதுக்கு சர்க்கிள் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஹானஸ்டி அப்படிங்கிறது நேர்மை அப்படிங்கிறது அர்த்தம். இதை வந்து நம்ம வட்டம் போட்டுக்கலாம், ஏன்னா இது வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுனு. ஹானஸ்டி அப்படிங்கிறது நேர்மை, இதை வந்து நம்ம பார்க்க முடியாது, தொட முடியாது, இதை வந்து உணர மட்டும்தான் முடியும். அதனால் இதுக்கு வந்து வட்டம் போட்டுக்கலாம். அடுத்து லாஸ்ட்டாக இருக்கிறது புக்கு. இது வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன் இல்லை. மறக்காமல் மாணவர் பூங்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.